தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். கரூர் துயரம் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு மேலாகுது. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியாக போய் பாதிக்கப்பட்டவர்களை, இறந்தவர்களுடைய வீடு உறவினர்களை சந்திக்கலை. இப்பவும் அவர் போகிறதுக்கான அறிகுறிகளில் அவர் போகமாட்டார் அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்றது தோழர்? இதில் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவருடைய அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது இது போன்ற நிகழ்வுகளை விரும்பாது. அதுதான் யதார்த்தம். அவரோட ஒட்டுமொத்த வரலாறை நாம் ஒரு தடவை பண்ணால், நான் இது ஒரு ஒரு வெறுப்புலையோ அரசியல் ரீதியான எதிர்நிலையில் இருக்கிறேன்றதுனாலே இல்லை. நீங்கள் பொதுவாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அவர் ரஜினியோ கமலோ, ரஜினி தன்னோட நண்பர்களோட குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி அவங்களோட தொடர்ந்து அவங்கள இந்த ரிலேஷன்ஷிப் என்கேஜ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். கமலஹாசன் ரீசண்டாக கூட ரோபோ சங்கர் தன்னோட ரசிகர் அப்படிங்கிற ஒரு வகையில் அவரோட இறப்புக்கு வழக்கமாக சாவுக்கு போகாதவர் அந்த மாதிரி ஒரு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி சினிமாவில் இவரோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அல்லது இவர் கூட நடித்த இவருக்கு முன்பு இருந்த எல்லாருக்குமே அந்த இயல்பு உண்டு. விஜய் தன்னுடைய பணியாளர்கள் வீட்டுக்கு அவங்களோட கல்யாணத்துக்கு போனார், தான் கூட நடித்த நடிகர்களோட கல்யாணத்துக்கு போனார். அவர் அதிகபட்சம் போன ஒரு நிகழ்வுன்னா அவரோட நண்பர் கீர்த்தி சுரேஷ். அதுக்கு கூட வேறொரு இது உண்டு. கீர்த்தி சுரேஷ் ஜெகதீஷ் அவரோட விஜயோட ரொம்ப நெருங்கின நண்பரான ஜெகதீஷ் பழனிசாமியோட அவங்க இந்த பிஆர் கம்பெனியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நடிகை, அவங்க பிஆர் வேலை பார்க்குற ஒரு நடிகை, அந்த அளவில் ஒரு நண்பர். அவ்வளோதான். ரொம்ப அவருடைய ஆளுமையில் மனிதர்களை சந்திப்பதுங்கிறது அவரை இரிட்டேட் பண்ணுது. இது ஒரு உதாரணம் இல்லை. அவர் ஒரு தனிமை விரும்பியா? தனிமை விரும்பின்னு நான் சொல்ல மாட்டேன். தனிமை விரும்பி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி டக்குன்னு போயிடுவான். தனிமை விரும்புகிறவன் என்ன செய்வான்னா, இப்போ உங்கள் வீட்டு கூடவே உங்கள் கூட ஒட்டிகிட்டு உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு உட்காந்துட்டு டேபிள் சேர்லாம் எடுத்து போட்டு பந்தியில் காய்கறி வைப்பான்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டு போவாங்க, உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு டக்குன்னு போயிடுவாங்க, வணக்கம் கையை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. இவர் அப்படி இல்லை. சமூகத்தை, மனிதர்களை அவர் பார்க்க விரும்பாதவர். அவர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தனிமை விரும்பிக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. சமூகத்தை விரும்பாதவர் அப்படிங்கிறது தான் பொருள். இது இந்த ஒரு உதாரணம் தானே நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்ததாக ராதா ரவி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். விஜயை சந்திக்கணும்னு சொல்லி ராதா ரவியோட பேரன் ரொம்ப ஆசைப்பட்றான். ஒரு படத்தில் அவங்க கூட நடிக்கிறாங்க, சர்க்கார் நினைக்கிறேன். கூட நடிக்கும்போது இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாரு. பார்க்க போகும்போது குடும்பத்தையே கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மறுமுறை அவரை பார்க்கணுன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இது முதல் முறை பார்த்தது பேரனோட கம்பல்ஷனால் குடும்பத்தை அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு விஜயை பார்க்க போகும்போது. ரெண்டாவது முறை விஜயை பார்க்கணுன்னு அவர் சொல்லும்போது ராதா ரவி அவர் சொல்கிறது, அது கூட்டத்தை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு விஜய் சைட்லேருந்து சொல்கிறாங்க. வேணும்னா நீ மட்டும் வா, கூட்டத்தை கூட்டிகிட்டு வராத. நீங்கள் வழக்கமாக உங்களுடைய நண்பர் வர்றாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குடும்பம் வருதுன்னா இயல்பில், நான் அதை தப்பே சொல்லலை, இந்த இயல்பை மனிதர்களை அவர் விரும்பலைங்கிறத நான் ஒரு குறையாக எடுத்துக்கலை ஒரு தனி நபராக. ஆனால் அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வராதங்கிற ஒரு பதில் இருக்குல்ல, இந்த இயல்பை வச்சுக்கிட்டு அவர் பாலிடிக்ஸில் இங்கே உட்காந்து மக்களை போய் சந்திப்பாருன்னு எதிர்பார்க்கறது இருக்கு இல்லையா. மற்றவங்கெல்லாம் சொல்லலாம், எனக்கு அவர் கண்டிப்பாக அவர் ஏதாவது சொல்லி அவர் தட்டி கழிப்பாருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போவும் அவர் போகிறாருன்னா பிஜேபி, ஏடிஎம்கே, இவங்க பார்ட்டியில் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்களோட கம்பல்ஷன்னால் அவர் போவாரே தவிர, அந்த வீடியோ ஏன் வரலை? மற்ற எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அஜித் வீட்டுக்கு முதலமைச்சர் கூப்பிடுறாரு, எடிட்டிங் அந்த இதெல்லாம் இல்லை. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் அந்த ஆடியோ வந்துடுது. அவர் பேசின அந்த வீடியோ, அவரோட ஆடியோ மட்டும்தான் கேட்கும், அது வந்துருச்சு. மற்றவர்களும் அந்த வீடியோ காலில் சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்க மைலேஜ், அவங்க தலைவருக்கு ஒரு மைலேஜ். ஏன் அந்த காட்சி வரலை? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்கிட்ட பேசின வீடியோ சொல்லுங்கள். ஏன்னா அவர் போட்ட வீடியோவில் எம்பத்தி இல்லைங்கிறதான் பிரச்சனை. அவர் வெளியிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, எப்படி ஒரு 4-5 வீடியோ எடுத்து அதை டெலீட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்திருக்கும். இதுவே இவ்வளவு மனிதத்தன்மை இல்லாத வீடியோவாக இருக்குன்னா பழைய வீடியோ எப்படி இருந்திருக்கும்? ஸோ இது நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதீத செல்லம் கொடுக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக செல்ஃப் சென்டர்டாக இருந்தவர்கள், தன்னுடைய நலனை மட்டும் கவனிச்சுக்கிட்டு வேற எதுக்காகவும் இறங்கி உழைக்க அவசியம் இல்லாத குழந்தைகள், விஜய் வளர்ப்பு அப்படித்தான் இருக்குது. குழந்தைகள் இப்படி தான் இருப்பாங்க.
ஆனால் ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கறது, அதில் சந்தோஷப்படுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர் விரும்பிட்டு தான் இருக்கிறார். இல்லை, அது நடக்கலாம். அது என்னை தேடி எல்லாரும் என்னை கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஓடி வரணும் அப்படிங்கிற விருப்பம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கே அவர் எங்கே நிற்கிறார்? அப்படி கூட இறங்கி கூட்டத்தில் மிங்கிலார் வர்றாரு? வாய்ப்பே கிடையாது. அவர் அந்த உப்பரிகையில் தான் இருக்கார், அந்த பால்கனி பாலிடிக்ஸ் தான். பட் எனக்காக அடுத்தவன் வந்து விழணுங்கிறது இருக்குல்ல, ரொம்ப நீங்கள் தனியாக அடைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக மூட ஆசைப்படும். நான் தான் எல்லாத்துக்கும், நான் நினச்சா எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஒரு ஹீரோ அப்படி தானே கூட இருக்கவங்களாம் மூல் பண்ணாங்க, அண்ணன் நீங்கள் தானே. ராமராஜன் வந்து அடுத்து அவர் தான் ஏடிஎம்கேவுக்கு தலைவராக போகிறாருன்னு ஒரு பேச்சு இருந்தபோது அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மினிஸ்ட்ரி எல்லாம் யாருக்கு யார் பிரிச்சுக்கிறதுன்னு பேசிக்குவாங்களாம். நான் என்னென்ன கல்வித்துறை எனக்குன்னு சொன்னீங்க, இன்றைக்கி அவன் சொல்லிட்டு இருக்கான் எனக்குன்னு சொல்கிற அந்த ரேஞ்சிலலாம் சண்டை நடந்திருக்கு. ஏடிஎம்கேவுக்கு பல பேர் இந்த மாதிரி தலைவர் ஆகிறதுக்கு, பாக்யராஜா அந்த மாதிரிலாம் கனவு கண்டிருக்காங்க. ஒரு சினிமாக்காரர்களுக்கு அந்த மாதிரி துதிப்பாடிகள் தான் கூட இருப்பாங்க. அண்ட் இதை ஒரு வேலை, இதை நம்ம சொல்லலை, இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க அப்பா சொல்கிறாரு. விஜயை வச்சுட்டு ஒரு 100 போஸ்ட் போட வச்சு அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லி விஜயை சுற்றி இருப்பவர்கள் ஏமாற்றுகிறார்கள். சொன்னது வேற யாரும் இல்லை, விஜய்ங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி நம்ம வீட்டு டிவியில் கொண்டு வந்து சொருவின அவங்க அப்பா சொல்கிறார். இல்லை, இப்போ இதில் எழக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ விஜயை வச்சு ஆதாயம் தேடக்கூடியவர்கள் நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு உள்ள ஒரு கூட்டம் தான் அவரை வந்து வழி நடக்கும். இல்லை அப்படி ஆமாம், விஜயை வச்சு போனி பண்ணணும், நம்ம வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் கூட இருக்கவங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த இது எப்போ வேணால் இது நம்ம கையை விட்டு போகுன்றது தெரியும். ஸோ அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் பிளான் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்காது. ஆதவர்ஜுனாவோட வரலாறு பாருங்கள். அவர் வேண்டியதெல்லாம் ஒரு எம்பி சீட்டு, அங்கே கிடைக்கல, இங்கே வந்தார், இங்கே கிடைக்கல, விஜய்க்கு வந்திருக்காரு. ஸோ விஜய் இல்லை வேற ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால், விஜய் வந்து அவருக்கு ஒரு படி, அவர் அடுத்து போகிறதுக்கான ஒரு ஸ்டெப், அவர் ஒரு கல், அது படிக்கல் அது. ஸோ அவரும் விஜயை வச்சுட்டு ஒரு நீண்ட காலம் திட்டமிடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். புசி ஆனந்த் ஓகே, இந்த செக்ஷனில் ஓரளவு இறக்கம் இருக்கிற ஆளுன்னு சொன்னால் நீங்கள் ஆனந்தை சொல்லலாம். ஏன்னா அவர் தான் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஜெகதீஸ்வரன்ட்ட சொல்லியிருக்காரு, எப்போ 400 பேர்கிட்ட மயக்கம் போட்டு விழுந்துட்டான், எவனும் சாகாமல் நாம் அந்த நிகழ்ச்சியை நடத்தினது கடவுளோட கருணையால் நடத்தியிருக்கோன்னு சொல்லி புசி ஆனந்த் சொன்னதா ஜெகதீஸ்வரன் சொல்கிறார். அவர் போய் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க தரப்புலேருந்து இந்த மாதிரி மறுப்பு எதுவும் வரல. அவரை ஒரு ஆளை விட்டுடலாம். ஆனால் அவருக்கும் கூட செல்வகுமார்னு ஒருத்தர் இவர் கூட இருந்தார். செல்வகுமாருங்கிற இடத்தை புலி படம் தோத்த பிறகு அவரை அடித்து துரத்தி விட்டு விஜய்க்கு இன்னொரு கேரக்டர் ஒன்று சொல்லுவாங்க. அவர் தன்னோட தோல்வி படங்களை கொடுத்த யாரையாவது போய் சந்திச்ச வரலாறு உண்டா? அவங்க ப்ரொடியூசர்கள் சாவுக்கு போயிருப்பாரா? இல்லை. அஜித்துக்கு, ரஜினிக்கு, கமல்ஹாசனுக்கு, ஈவன் மற்ற எல்லா நடிகர்களுக்கும் ஒரு படம் தோத்து போனால் அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் கொடுத்த வரலாறு உண்டு. ஆமாம், விஜய்க்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. பார்த்துருங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்றாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாருங்க. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன தோணும்னா, தன்னை வந்து ஆட்களே இல்லை, தான் செய்கிறதுக்கு வேறு வேலையும் இல்லைங்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட்டில் தன்னை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு ஹீரோ வேறு என்ன செய்கிறதுக்கு இருக்கும்? வேண்டியதெல்லாம் இருக்குது, யாரும் இல்லை, தனியாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னு சொன்னால், தன்னை ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆளாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. அதே கேரக்டரோடு தான் அவர் சுற்றி இருக்கவங்க மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி 5 பேர் செத்ததுக்கு இல்லாமல், விஜய் வந்து ஒரு கல்ட்டு, அவர் சும்மா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வச்சா அந்த கிரேஸ் போயிடும், நீ அவரை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரன்ட்ட ஜான் ஆரோக்கியசாமி சொன்னதா அவர் சொல்கிறார். ஸோ இந்த டேட்டா, இதை வந்து மற்றவர்களும் இந்த போக்கை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. ஐயநாதன் அவர் வந்து இவங்களோட கேரக்டர் பற்றி சொல்லும்போது இதே மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது இவரை சுற்றி இருக்கிற அவ்வளவு பேரும், நீங்கள் ராஜ்மோகனை பாருங்கள், அங்கே வந்து அவர் ஐடென்டிட்டி கிடைக்கும்னு அவர் வந்திருக்காரு. இவர்கள் தலைவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுங்கும்போது எல்லாரும் தன்னை காப்பாற்றிக்க ஓடினாங்க, கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒருத்தர் கூட வரல. எப்போ ஆதவ் பேசுகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் தனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச பிறகு பேசுகிறாரு. ஆமாம், அதுக்கு முன்னால் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. ஆமாம், தன்னுடைய வார்த்தையின் மீது, தன்னுடைய தான் இருக்கிற இடத்தின் மீது கூட அவருக்கு மரியாதை கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன்னா உங்களால் விளையாட மட்டும் போக முடியுதா? மன உளைச்சலில் இருக்கீங்க, ஜென்சி புரட்சி வெடிக்கும் போஸ்ட் போடுறதுக்கு மட்டும் முடியுதா? மன உளைச்சல் இருந்தால் அதை எப்படி வரும்? ஸோ இவங்க எல்லாருமே இந்த என்டையர் செக்ஷனுமே அதீத சுயநலத்தோடு இருக்கும்போது, விஜயும் அந்த கேரக்டரில் இருக்கும்போது இந்த குரூப்பே ஒரு மாதிரி ஆன்டி சோஷியல் குரூப் மாதிரி இருக்குது.
இன்டென்ஷனலாக அவங்க ஆன்டி சோஷியல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த அழிவை பற்றி அவர்களுக்கு எந்த கரிசனமும் கவலையும் கிடையாது. நீங்கள் அந்த ஈவெண்ட்டோட வீடியோவை இப்போ எடுத்து பாருங்கள், அது பழச விட்டுடலாம். அன்னைக்கு பார்க்கும்போது அந்த ஒரு அலை வர்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு டிசாஸ்டர் நடக்குது, சம்திங் அன்யூஸ்வல், இது ஏதோ டேஞ்சர் போயிட்டுருக்கு அப்படின்னு எந்த ஒரு சராசரி அறிவுள்ள யார் ஒருத்தனாலையும் அதை கெஸ் பண்ண முடியும். அண்ட் விஜய்க்கு அந்த மேலே ஏறி நின்று பேசுகிற அனுபவம் உண்டு, மற்றவர்களுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் தங்களுடைய வேலையை முடிக்கிறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்க. இந்த நெருக்கடியில் நான் வந்த வேலையை நான் பாட நினச்ச பாட்டை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற அக்கறை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. மயங்கி விடுறாங்க, அந்த சத்தம் கேட்குது, ஆம்புலன்ஸை இவங்களே வர சொல்கிறாங்க. ஆனால் ப்ரையாரிட்டி இந்த நெருக்கடியை கையாளுறதுங்கிறதுல இல்லை. அவர்களுக்கு அந்த சூழ்நிலையிலையும் ஒரு நடிகன் நடக்குது இல்லையா, என்னோட இதை பேசி முடிக்கணும், அதுதான் என்னோட பட வெளியீட்டின் போது வர்ற இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் படம் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல. சேம் எதிர்வினையை தான் அதே மாதிரி தான் தன்னோட ரசிகர்களையும் அவங்க தயார் வைக்கிறாங்க. ஒரு முறை கண்டிச்சிருப்பாரா ரசிகர்கள் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கூடாதுன்னு? அவருக்கு 2 தான். ஒன்று, அதை பற்றின எந்த அறிவும் கிடையாது, அல்லது அதை பற்றின எந்த அக்கறையும் இல்லை. அவர் இவன் இப்படி இருந்தால் தான் நமக்கு வேலை நடக்கும். ஆனால் அப்படி சொல்லி இருந்தாச்சுன்னு சொன்னால் இதில் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த கரூர் சம்பவத்திலேயே ரியாக்ட் பண்ணியிருப்பார், கவனிச்சிருப்பாரு. அந்த கவனிப்பு எதுவுமே இல்லை. ஆமாம், அந்த காணாமல் பார்த்து படிக்கிறது முழுக்கவே அதை அவர் ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறாருங்கிறது இல்லை, அவருடைய இயல்பே அதுதான். அவரால் இந்த ரிஸ்கை சென்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் அந்த க்ரௌடை என்ஜாய் பண்ணுறார், அடித்து மோதிட்டு வர்றதுங்கிறத அவர் என்ஜாய் பண்ணுறார். இதில் ஒரு டார்க் சைடு இருக்குது. என்னென்னா, இந்த பிரச்சனை விஜயை கேள்வி கேட்பதாக இந்த சிக்கல் போயிருந்துச்சுன்னா, குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணி இருக்குல்ல, இந்த ஆபத்தான ஒரு கூட்டணி இருக்குல்ல, வெறும் சுயநலத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குல்ல அவரை சுற்றி, விஜய்க்கு அவரை போலவே இருக்கிற அவரோட கேங்குக்கு இருக்கு இல்லையா, அந்த இயல்பின் மீது ஒரு சேதம் வந்திருக்கும். இல்லை, நாம் இப்படி இருக்கக்கூடாது, நாம் கொஞ்சமாவது கவனமாகவும் பொறுப்பாகவும் அரசியல் நடத்தணும், இல்லைன்னா நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு ஒரு இன்சைட் அவங்களுக்கு வந்திருக்கும், திருந்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இந்த செல்ல பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அவர்கள் வெளியில் தான் தப்பு. இப்போ இது எப்படின்னு சொன்னால், காரை இவங்க பிள்ளை வேகமாக ஓட்டுது, ரோட்டில் சைக்கிளில் விழுந்தவன் என் பிள்ளை வரும்போது நீ ஏன்டா சைக்கிளில் போன அப்படின்னு கேள்வி கேட்குற ஒரு பொறுக்கித்தனமான ஒரு தகப்பனை போல இவங்க நடந்துக்கிறாங்க. இல்லை, இப்போ நான் கேட்குறது, இப்போ வெளிப்படையாக இவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் விஜயோட நெருக்கமாக இருக்கிறவங்க இல்லை நம்ம பேரில் தப்பு இருக்குது, நம்ம கவனிச்சிருக்கணும் இப்படிங்கிற விஷயத்த சொல்லாமையா இருப்பாங்க? இப்படி சொன்னால் அவருக்கு பிடிக்காதுங்கிற நினைப்பாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு இயல்பாக இந்த சதி கோட்பாட்டை நம்புகிற அளவுக்கு இருக்கலாம். நம்ம தலைவர் நம்ம மேலே தப்பு இல்லை, இது மற்றவங்க மேலே பழி போடுறதுங்கிறது 2 காரணத்தினால வரலாம். ரொம்ப முழு சுயநலத்தோடு இன்னொருத்த மேலே பழி போட்டால் தான் நான் தப்பிச்சுக்கிறேங்கிறதுக்காக வரலாம், அல்லது சிலர் கொலையை பண்ணாலும் என் மேலே தப்பு இல்லைன்ற நினைப்பில் இருக்கலாம். நீங்கள் உதாரணமாக அந்த தஷ்வந்த் தான் இவங்களுக்கு உதாரணம் சொல்லணும். கொலை பண்ணிட்டு வந்தான், அவங்க அப்பா ஜாமீனில் எடுத்தார், வீட்டுக்கு அம்மாவை கொலை பண்ணான், இப்போ வழக்கு ஒழுங்காக நடக்கலை, ஆள் விடுதலை ஆகிட்டான், அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியாது. இதே தான் நீங்கள் ஒரு பொறுக்கி பிள்ளைய கண்டிக்கலைன்னு சொன்னால் அந்த பிள்ளை இன்னொரு சம்பவத்தை பண்ணி தொலைக்கும். அதை போல் இவங்க செய்கிறாங்க. இது காரணம் என்னவா வேணா இருக்கலாம். அது காரணத்தை ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்படி சொன்னால் விஜய் கோச்சுக்காருன்னு ஒருத்தர் நினைக்கலாம், அல்லது இந்த பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கட்சியை விட்டு தான் வெளியில் வரணும், அவங்க கட்சியில் இருக்க முடியாது. ஸோ கட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக சொல்லலாம், கட்சியை விட்டு வெளியில் வந்த பிறகு சொல்லுவாங்க. இப்போ ஜெகதீஸ்வரன் சொல்கிறார்ல, விக்கிரவாண்டியிலே இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறார். ஆனால் விக்கிரவாண்டி சம்பவத்தின் போது ஜெகதீஸ்வரன் ஏன் அமைதியாக இருந்தார்? என்னென்னா, ஒன்று கட்சி திருத்திக்கும்னு நினச்சிருப்பாரு, அல்லது இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இவர்களுடைய அந்த இயல்பு இருக்குல்ல, அது ஒரு தீர்வை நோக்கியெல்லாம் நகர்த்தாது, பழி போடுறதுக்கு தான் அவங்க திரும்ப முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பிம்பம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, இந்த விஷயத்தில் டேமேஜ் ஆகிருக்கு. இல்லை, விஜய் பேரில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே தூக்கி வச்சிருந்த ஒரு பிம்பம் நிச்சயமாக டேமேஜ் ஆகிருக்கு, அதில் மாற்றம் இல்லை.
இப்போ இந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியை கட்டக்கூடிய முயற்சியில் வந்து பாஜகவும் அதிமுகவும் ஈடுபடுது. என்ன நோக்கத்தில் விஜயை வந்து இன்னுமே வந்து நம்ம தூக்கி எடுக்கலாம், கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு பார்க்குறாங்களா? என்ன நினைப்பில் வராங்க? இல்லை, அவங்களுக்கு அதாவது முதல்ல விஜயை கொண்டு வர்றதோட முதல் நோக்கம் என்னன்னு சொன்னால், பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப பலவீனமான ஒரு கூட்டணி, அதற்கு வெற்றிக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு அநேகமாக எல்லாரும் நம்புகிறாங்க. இயல்புலேயே அது வந்து ஒரு ஒரு வழங்காத கூட்டணி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த விஜய் மாதிரியான ஒரு நபரை உள்ளே கொண்டு வர்றதுங்கும்போது அவங்களுக்கு நேச்சுரலி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஒரு எட்ஜ் கிடைக்கும், ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். இது முதல் காரணம். அடுத்ததாக இது ஒரு இயல்பான விஜய் மாதிரியான ஒரு கூட்டத்தை, இப்போ நீங்கள் விசிகா மாதிரி ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஒரு உள்ள ஏதோ ஒரு வழியை வச்சு கொண்டு வந்தாலும் கூட அந்த குழுவை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். அவங்களுக்கு வேண்டியது ஏதோ ஒன்று செஞ்சால் தான் அந்த 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 குழுவை வந்து நீங்கள் அங்கே வச்சுருக்க முடியும். ஒரு மினிமம் ப்ரோக்ராம் இருக்கணும், காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவங்கள்ட்ட இருக்கணும். பட் இந்த கூட்டம் வந்து இது ஒரு வழிபாட்டு குழு. கத்துனா டிவிகேன்னு கத்துவான். ஆமாம், குத்துரா தாமரை குத்துறான்னா குத்துவான். இது அவர்களுடைய இயல்பு. இந்த கூட்டத்தை கேப்சர் பண்ணி இங்கே கொண்டு போகிறது ஈஸி. அதனால தான் நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு இது திட்டம் வைக்கணும், வேற ஒரு கட்சியை உடைச்சு நாசம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால். இந்த கூட்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. காவிமயமாக்குவது ரொம்ப சுலபம். அவனுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை. இல்லை, அது அவன் கத்துறது தானே. டிவிகேன்னு கத்துறதுக்கு ஜெய் ஸ்ரீராம் கத்த சொன்னால் கத்திட்டு போகிறாங்க. அவங்கள சுவீகரிக்கிறது ஈஸி. அதுக்காகத்தான் இதை வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். தமிழக எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு உதிரி கட்சி, ஐ மீன் ஒரு கட்சி, ஒரு கும்பல் எங்கே முளைச்சி வெளியில் வந்தாலும் அவர்களால் அவர்களை பாஜகவால் சுலபமாக தங்கள் பிடிக்கு கொண்டு போக முடியும். இதனுடைய லாபத்தை கொய்ய போகிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களா, இல்லைன்னா பாஜக? இல்லை, லாபங்கிறது ரொம்ப பிரிமச்சூர். அந்த விஷயத்தை இப்போ பேசுறது இப்போதைக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கலாம். நான் இது ஏன் சிக்கலாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி இயல்பில் தனக்கு போட்டியாக ஒருத்தன் வருவான்னா அந்த நபரை தலையெடுக்க விடாமல் பண்ணுறவர். இது அவரோட தம்பி சொல்கிறார். அந்த கொலைகேஸ் பிரச்சனையில் அவரை அம்பலப்படுத்தி அவரோட தம்பி சொல்கிறார். அவருக்கு இரக்கமெல்லாம் கிடையாது, யாரையும் எதுக்காகவும் அவர் பயன்படுத்துவார். அவர் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எப்படி நடத்தினார்? தான் தோத்தாலும் பரவாயில்ல, பிஜேபி கெஞ்சுனதா பிஜேபிக்காரங்களே சொல்லியிருக்காங்க. பிஜேபி ஆதரவாளர்கள், பிஜேபிக்காக லாபி பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க. அமித்ஷா தொடர்ந்து வலியுறுத்தினார், டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் இது பண்ணணும், நாங்கள் சீட்டு கொடுக்குறோம், எங்கள் சைட்லேருந்து கொடுத்துட்றோம், நீங்கள் உங்களத பாருங்கன்னு அவங்கள சேர்த்துக்கிட்டா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திய போதும் எடப்பாடி அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவர் தனக்கு போட்டியாக ஒருத்தன் வருவான்னா அவனுடைய அரசியல் வாழ்வை முடிச்சு அவருக்கு அதுக்காக எந்த விலையும் அவர் கொடுப்பார். அது தேர்தல் வெற்றியாக இருந்தாலும் சரி. தனக்கு போட்டி இருக்கக்கூடாது, அதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். தன்னோட வெற்றி கூட அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. தனக்கு எதிரின்னு ஒருத்தர் தான் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஆப்போசிட்டில் இருக்கலாம். இதுதான் அவருடைய நடத்தை. அதில் ரொம்ப இப்போ வரைக்கும் ஒரு உறுதியாக இருக்கார். சரண்டர் ஆனார் ஓபிஎஸ், கம்ப்ளீட் சரண்டர். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வரேன்னு சொன்னார் ஓபிஎஸ் அவர் சேர்க்கவே இல்லை. இது அவருடைய நடத்தை, அவரோட பிஹேவியர். இது இப்படி இருக்கிற ஒரு நபர் விஜய் வருவார் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், விஜயை எனக்கு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஆக்கிடுறதுக்கு முடியுன்ற அஷூரன்ஸ் இருக்கிறதுனால அவர் சொல்கிறார். விஜயால் எனக்கு போட்டியாக வர முடியாது, அந்த பையனை பிடிச்சி நசுக்கிறது எனக்கு ஈஸின்னு அவர் நம்புகிறார். அந்த அஷூரன்ஸு பிஜேபியிலேருந்து வந்தாலொழிய அவர் அதை செய்ய போகிறதில்ல. விஜய் பேரலாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இயல்பு இருக்கிற ஒரு நபர். ரொம்ப சாதாரணமான ஆட்கள் கூட சண்டை போட்டால் கூட அதுக்கு வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுற ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு நபர் அவர் செல்ஃப் சென்டர்டு தான். அவங்களுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் அவர் அப்படின்னு. செல்ல பிள்ளைகளோட இயல்பு. ரொம்ப செல்லம் குஞ்சுற பிள்ளைங்க எல்லாமே பிடிவாதமாக இருக்கும். அது தன்னை வந்து ஒரு சிஎம்னு நம்பிட்டு இருக்கிற விஜய், தனக்கு ஈக்குவலாக ஒருத்தன் நினைச்சாலே அவனை காலி பண்ணிடணும்னு நினைக்கிற எடப்பாடி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த வண்டியை ஓட்டிட்டு போவாங்க? இவரை கூட்டிகிட்டு வந்து எப்படி கேம்பெயின் பண்ணுவாங்க? சரி, ஓகே, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டீங்க, அந்த தீர்ப்பை வச்சுட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்க, ரைட். இந்த மாதிரியான வழக்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். நாளைக்கு ரோட்டுக்கு வரணும்ல, அப்போது
இந்த இவரை கூட்டிகிட்டு வந்து இவரை இட்டுன்னு போகிறதுக்கு புசியானந்த் ஸ்டைலில் சொன்னால் அந்த 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 வேலையை இனிமேல் எப்படி செய்வீங்க? ஒரு போலீஸ்காரங்க சரி ரைட்டு ஓகே கொஞ்சம் ஓரளவு பண்ணிக்குவாங்கன்ற நம்பிக்கையில் மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். இந்த கண்டிஷன்லாம் நெருக்குனா நீங்கள் எப்படி உங்களுக்கு வழி கொண்டு வருவீங்க? இவனை மரத்தில் ஏறாதுன்னு சொன்னால் நாளைக்கு இவன் கூட்டத்துக்கு வரமாட்டான். எப்படி ஷோ காட்டுவீங்க? கூட்டம் வரலன்னா வேடிக்கை பார்க்குறோம் வரமாட்டான். இந்த டான்ஸ் ஆடும் இந்த வித்தையெல்லாம் காட்டலன்னு சொன்னால் வேடிக்கை பார்க்குறோம். இது வந்து என்னன்னு சொன்னால் இவர்கள் தங்களுடைய பிரச்சனையை ஒத்தி போட்டிருக்காங்க. அண்ட் அதை விடவும் 25 வருஷம் ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக இருந்தவர், ஒரு 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 மினிமம் கேரண்டி ஹீரோவாக ஆரம்பித்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுக்குற ஹீரோவாக வந்து தன்னுடைய பயணத்தில் ஆரம்பித்த விஜய் அரசியல் பயணத்தில் முதல் படத்திலேயே அரசியலில் தன்னுடைய முதல் படத்திலேயே ஹீரோ கேரக்டருக்கு புக் ஆகி சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு வந்திருக்கார். ஹீரோயினோட அண்ணன் இல்லை அமெரிக்க மாப்பிள்ளை அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இப்போவே வந்துட்டார். ஏன்னா நீங்கள் பிஜேபியை திருட்டி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சிபிஐயில் உங்கள் பிடியை கொடுத்தாச்சு. இப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி அவருக்கு நெகோஷியேட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆமாம், அப்போ முன்னாடி சொன்னாங்க இல்லையா 100 சீட்டு அல்லது 117 சீட்டு, யாருக்கு சீட் அதிகமோ யாருக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு டீல் பேசுனதா ஒன்று இருந்தது. இப்போ அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணலாம் முடியாது. உத்தரவை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தணும். தோழர் மருதையன் சொன்ன மாதிரி தான். இன்னொரு அன்புமணி சிபிஐ விசாரணைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் இன்னொரு அன்புமணி தான். கொடுக்கறத வாங்கிக்கிட்டு சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான் இனி அவருக்கு வாய்ப்பு. தன்னுடைய அந்த முதல்வர் கனவு, நான் நினச்சா எல்லாத்தையும் பண்ணிடலாம், நானும் என்னமோ நினச்சேன் ஆனால் நான் தான் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன பஞ்ச் டயலாக்கெல்லாம் இன்னுமே வடக்க பார்த்தெல்லாம் பேசவே முடியாது. இங்கே போனால் இங்கே போகணும், இதை சொல்லணும் இதை சொல்லணும். ஒரு பாஜகவோட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் மாதிரி அவர் ஆக போகிறார். அவரே குழி தோண்டார். தற்காலிகமாக அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலாம், ஒரு ரிலீஃப் இருக்கலாம். ஒருத்தன் பதில் சொல்கிறாங்கல்ல இப்போ யாரோ இல்லை எங்களுக்கு நாங்கள் அதிமுக பாஜக பக்கம் போக மாட்டோம், என் கொள்கை எதிரிடா நாங்கள் போக மாட்டோம் எவனா சொல்கிறானா? அந்த சைடில் எதுவுமே கிடையாது. அண்ட் அவங்களோட ரியாக்ஷன் பார்க்க இன்னும் பயமாக இருக்குது. விஜய் எப்படி ஒரு மாதிரி கரிசனம் இல்லாமல் கருணை இல்லாமல் இருக்கிறாரோ அதே போலவே அந்த கேங் அவங்க வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய எதிர்காலமும் விஜயனுடைய எதிர்காலமும் இல்லை அதை பற்றி பெருசாக நீண்ட கால அடிப்படையில் யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் முதிர்ச்சியானவர்கள்னு நான் நம்பலை. டாப் டு பாட்டம் சொல்கிறேன். நடுவில் இருக்கிறவங்க எப்போ வேணால் போட்லேருந்து குதிப்பாங்க. அன்னைக்கு கரூர்லேருந்து ஓடினாங்க இல்லையா, விஜயை விட்டுட்டும் அவங்க ஓடுவாங்க. அந்த வாய்ப்பு இது போனி ஆகிறது அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஷேர் அவங்க வச்சுருப்பாங்க. மார்க்கெட் விழுவுன்னு தெரிஞ்சால் இவர் மார்க்கெட்டில் இந்த ஷேருக்கு போனி ஆகாதுன்னா முதல்ல அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு இன்வெஸ்டர்ஸ் மாதிரி. சரியா? இப்போவும் அவர் கையிலேருந்து கொடுத்த மாதிரி தெரியல. விஜய் கையிலேருந்து இந்த இதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேற ஒருத்தர் இன்னமும் ஒரு பர்ஸை ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறார். ஸோ இதெல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது நீண்ட கால அடிப்படையில் இது ஒரு வெற்றிகரமான அலையன்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் நெருக்கடி தான் ஆக போகுது. இன்னும் அம்பலப்படுவார். இவரை நம்புறதுக்கு உண்டான என்ன இது இருக்குது? சரி அந்த அலையன்ஸுக்கு போகிறாருன்னு வைப்போம். நம்ம பையன் அப்படின்னு சொல்லி கேத்தலிக்கில் இவங்க ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. கேத்தலிக் கொஞ்சம் வரலாம், 1-2% வரலான்னு. அவர்கள் நம்ப போகிறதில்ல. விஜய சிஎம் கேண்டிடேட்டுன்னு நம்புகிற ரசிகன் ஓட்டு போட போகிறதில்ல. அல்லது 2 கட்சியும் வேண்டாம், திராவிட கட்சிகள் இது 2 திராவிட கட்சியும் வேணான்னு சொல்கிற ஒரு செக்ஷன் இருக்குது, ஒரு 7-8%. அதை சாப்பிட்டு தான் சீமான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர்கள் விஜய் நோக்கி வரப்போகிறதில்ல. ஸோ இவர் மொபிலைஸ் பண்ண போகிறது எதை? ஒரு 2-3% இவருடைய ரசிகர்கள் ஓட்டு. ஆனால் இந்த ரசிகர்கள் ரோட்டில் பண்ணுற கலாட்டா என்ன பண்ணுன்னா செவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்கோன்னு இரிட்டேட் பண்ணும். ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஜோசியக்காரங்க இல்லை கரெக்டாக சொல்கிறதுக்கு, பட் இந்த அனுமானங்களை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குது பாயிண்ட்டு? என்னோடது அசம்ஷன் தான். இது தப்புன்னு சொல்கிறதுக்கான பாயிண்ட் அங்கேருந்து எதுவும் வந்தால் நம்ம யோசிக்கலாம். அதர்வைஸ் அது வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீலாக இருக்கும்னு நான் நம்பலை. 2 சைடுக்குமே சொல்கிறேன். எடப்பாடிக்கு ஒன்றுமே இல்லை, பார்ட்டி இருந்துச்சு, தன்னோட ஃபேஸ் வேல்யூன்னு இல்லை. ஃபேஸ் வேல்யூக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு. அது செல்லப்பிள்ளை வந்து தோளில் உட்காந்துச்சுன்னா அது என்னென்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னுடைய இந்த குறைந்தபட்ச அறிவின் அடிப்படையில் யோசிச்சேன்னா இது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பேராக இருக்காது. தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் 2 பேருக்கும் கிடைக்கும், பர்செப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் இவருக்கு லீகலாக அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். 2 என்கொயரிக்கு தாண்ட மாட்டார். 2 நாள் ஜெயிலெல்லாம் கிடையாது. 2 விசாரணையே விஜயால் தாங்க முடியாது. அதான் யதார்த்தம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபா கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறார். இன்னுமே வழங்கப்படலை. இதில் ஏதாவது அரசியல் கண்டிப்பாக இருக்கும். முதல் விஷயம் கொடுக்குற
யார் கொடுக்கறதுன்னு பஞ்சாயத்து பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும் உள்ள. விஜய் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் இந்த மாதிரி கொடுத்ததா செய்தியே இல்லை தோழர். அதான் யதார்த்தம். அவர் எந்த விஷயத்துலையும் அவர் முன் வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படி கொடுத்ததா வரலாறே கிடையாது. மற்ற எல்லா நடிகர்களுக்கும் அது உண்டு. ரொம்ப சின்ன நடிகர்களுக்கு கூட அது உண்டு. இவருடைய பொருளாதார நிலைக்கு ஒப்பிடும்போது மயில்சாமி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் செஞ்சுருக்கார். ரோபோ சங்கர் அவர் வந்து தன்னுடைய அளவில் வந்து சின்ன பசங்களை வந்து மேலே கொண்டு வந்தாருன்றது உண்டு. விஜயகாந்த் கொடுத்தது உண்டு. விஜயகாந்தில் நான் இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக எதை சொல்லுவேன்னா, அவர் தான் தமிழ் சினிமா ஹீரோக்குள்ளே புதியவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தவர். அது ஒரு ரிஸ்க். அது ஒரு புதுசாக ஒரு ஆளை ட்ரையல் எடுக்கிறது, அதை அவர் செஞ்சார். இப்படி இந்த மாதிரி இன்னொருத்தனோட நலன் அப்படின்னு நினச்சி விஜய் செஞ்சதா எந்த ரெக்கார்டுமே கிடையாது. ஆனால் இந்த அறிவிப்பெல்லாம் சொல்லி அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்ல. வேற யாரோ கொடுப்பாங்க. இப்போதைக்கு என்னன்னு சொன்னால், உடனே கையில் பணத்தை கொடுத்துட்டா மக்கள் விஜயை பற்றி ஏதாவது நெகட்டிவாக இருக்கிறத வந்து வெளியில் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. மாதம் 5000 ரூபாங்கிறதே அவங்க வாய மூடுறதுக்காக தான் இருக்கும் இவங்க பண்ணுறது. ஓகே, அது அந்த விஜய்க்கு வந்து அந்த தயாள குணம் இல்லைங்கிறத நான் ஒரு குறையாக சொல்லலை. அது அவருடைய இயல்பு. எல்லாரும் போய் தான தர்மம் பண்ணலாம், நம்ம போய் கழுத்து பிடிச்சலாம் நினைக்க முடியாது. அது அவங்களோட இஷ்டம். பட் ஒரு பொலிட்டிக்கலாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ஒரு அரசியல் ரீதியாக செயல்பட்ட வரலாறும் கிடையாது. ஒரு சர்வீஸ் மைண்டட் பர்சனும் கிடையாது. அவர் புதுசாக எதையாவது ஒன்று முயற்சி பண்ணவருங்கிறதும் கிடையாது. யூத் டெவலப்மெண்ட்டுக்காக இல்லை ஒரு மரம் நடுறது, விவேக் பண்ணார்ல 1 கோடி மரம் நடுறது, இந்த மாதிரி அவர் எதுலையும் ஆர்வம் காட்டின வரலாறு இல்லைங்கும்போது, இது சும்மா தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஸ்பான்சர் பண்ண வெளியில் ஆட்கள் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாள் தாங்கும்னு நான் நம்பலை. பயப்படுற ஒரே விஷயம் இதுதான். இந்த குழு மனோபாவம் இருக்குல்ல, இந்த பசங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவர்களை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட விட்டு இவர்களுக்கு ஒரு அரசியல் முகம் கொடுத்து இந்த 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 அழிச்சாட்டியத்தை, இந்த ஒரு மாதிரியான அறகுற ரவுடிசத்தை அல்லது பொறுப்பு இல்லாத பொறுக்கித்தனத்தை, பெரிய சேதாரம் இல்லாத பொறுக்கித்தனத்தை ஊக்குவிக்கும் போது அது அந்த மாடல் உருவாக்குற டேமேஜை பற்றி தான் நான் கவலைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இவருக்கு ஒரு நீண்ட கால இதுன்னு நான் யோசிக்கலை. மேபி என்னோட அனுமானம் தப்பாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம பல பேர் அப்படி நம்பி ஏமாந்துருக்கோம். பட் விஜய் விஷயத்தில் விஜயோட இயல்பை வைத்து பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கலாக அதோட வேலிடிட்டி ஒரு 2-3 வருஷம் தாங்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து பேசுவோம். விஜய் அவர்களும் அவருடைய கட்சியும் எந்த போக்கில் போகுது, அரசியல் களம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.